முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டிச் வந்து ஃப்ளை ஸ்டிச். இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங். ஒரு லீஃப் வரைஞ்சிக்கோங்க, அதில் சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளை ஸ்டிச்சுக்கு 3 லைன் போட்டோம், அதே மாதிரி தான் இப்போ வந்து 1 2 3ன்னு இது 3 லைனாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஃப்ளை ஸ்டிச் எப்படி போட்டோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா நான் இந்த வீடியோ கூடயே அந்த வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன், இப்போ பாருங்கள். அதே ஸ்டெப் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பாருங்கள் நம்ம எப்படி போட்டோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து குத்தி நம்ம வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கேப்புக்காக போடுறோம்ல, இந்த ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங்கில் நம்ம அந்த கேப்புக்காக போடுற செயின் ஸ்டிச் மட்டும் போட மாட்டோம். பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு தேர்டில் குத்தி செகண்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுவோம். இந்த மாதிரி தான் 2 பக்கமும் மாற்றி மாற்றி போடணும். இது நம்ம ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங்கில் 2 சைடும் மாறி மாறி நம்ம போடணும். அந்த கேப்புக்காக போடுற செயின் ஸ்டிச் போடக்கூடாது. ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங் எப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க. த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் லீஃபுங்கிறதுனால க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் தான் செகண்ட் லைனில் குத்தி ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ள எட்ஜுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதிலேருந்து அப்படியே கீழே இழுத்து ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 1ன்னு நோட் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து எடுத்து செகண்ட் லைனில் குத்தி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அப்புறமா தேர்ட் லைனில் குத்தி கீழே இழுத்து செகண்ட் லைனுக்கு இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். கேப்புக்காக போடுற செயின் ஸ்டிச் போட வேண்டாம். நெக்ஸ்ட் திரும்ப ஃபஸ்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அப்புறமா தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனுக்கு இழுத்து குட்டி செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக 2 பக்கமுமே போடணும். 2 பக்கமுமே ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா அதோட அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், குத்தி இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன்னில் குத்தி கீழே இழுத்து செகண்ட் லைனில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அப்புறம் தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய சேனலில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக போட்டுகிட்டே இருங்க. த்ரெட்டு வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. சில த்ரெட் ரொம்ப நைஸாக இருக்கும், சிலது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த நைஸாக இருக்கிற த்ரெட் வந்து சீக்கிரமாக நூல் பிரிஞ்சு போகும். அப்போ உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 2 நூலுமே நீடிலில் மாட்டாமல் ஒரு நூல் மாட்டி ஒரு நூல் பிரிஞ்சு போய் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நூல் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஊசியும் நல்லா பார்த்து வாங்குங்க. சில ஊசி வந்து ஒரு மாதிரி மொழுக்குன்னு இருக்கும். அந்த ஊசி வந்து ஷார்ப்பாக இல்லாமல் இருந்துச்சுன்னா த்ரெட் வந்து ஊசியில் மாட்டாது. நானே 2 ஊசி பார்க்காம முதல்ல வாங்கி அந்த ஊசியில் அடியில் நமக்கு கீழே விட்டு மேலே எடுப்போம்ல, அந்த நூல் வந்து அந்த ஊசியோட முனையில் மாட்ட மாட்டேக்கு. அதனால் நீங்கள் ஊசி வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து குத்தி தேர்ட் லைனில் குத்தி இழுத்து சென்டரில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நான் இப்போ லீஃப் போட்டிருக்கிறத பாருங்கள். அந்த சென்டரில் நம்ம குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறது பார்க்க அழகாக நம்ம லீஃபில் அப்படி நரம்பு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியே அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக போட்ட பிறகு பாருங்கள், லீஃப் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பூ வரைஞ்சி அதுக்கு 2 லீஃப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவுட்லைனுக்கு பீட்ஸு அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து உங்களோட நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி என்ன பண்ண அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது. நம்ம ஒவ்வொரு ஒர்க்காக போட
ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பழக தான் நமக்கு ஐடியாஸ் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ஆரி ஒர்க்குக்குள்ளே வீடியோஸ் மற்றவங்கெல்லாம் நிறையா பேர் இப்போ நிறையா அப்லோட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நான்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஆரி ஒர்க் அப்படின்னு போட்டு எந்த சேனல் வந்தாலும் நான் எல்லா சேனலுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன். இப்போவுமே என்கிட்ட எல்லா சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ஸும் இருக்குது. அதில் உள்ள வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க கொடுத்துருக்க ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாமே கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். ஆனால் நம்ம வந்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம் பாருங்கள். சைடில் கீழே உள்ள 2 பக்கத்தில் பாருங்கள், ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது, ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. அப்படிலாம் இருந்து அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் 2 ஸ்டிச் போட்டுட்டு அந்த பக்கம் கூட 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா ஃபில் ஆயிரும் பாருங்கள். அந்த சென்டரில் பாருங்கள் அழகாக நம்ம போட்டிருக்க குட்டி குட்டியாக போட்ட செயின் ஸ்டிச் அழகாக நம்ம லீஃபில் வந்து சென்டரில் ஒரு லைன் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்க பார்க்க அழகாக இருக்குல்ல, நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் என்னென்ன ஷேப்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு தெரியும். என்னோடய வீடியோவோட லாஸ்ட்டில் இந்த ஸ்டிச்சோட டிசைனும் ஒன்று நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எதுவும் டவுட் இருந்ததுனாலும் எனக்கு கேளுங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இந்த சைடில் மட்டும் கொஞ்சோல இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 2 டைம் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாயிரும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்த பிறகு அந்த லீஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பேசிக் செயின் ஸ்டிச்லாம் தெரியலை அப்படின்னா என்னோடய சேனலில் பேசிக் செயின் ஸ்டிச் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப தேவையானது பேசிக் செயின் ஸ்டிச்சும் எண்டு நாட்டும் தான். இந்த ரெண்டுமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போடுறோம். அந்த எட்ஜில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பேசிக் செயின் ஸ்டிச்லேயே ஒவ்வொரு எட்ஜுக்கும் எப்படி அதோட ஆப்போசிட் சைடில் போடணுங்கிற வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பேசிக் செயின் ஸ்டிச் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம லீஃப் போட்டாச்சு. இப்போ எண்டு நாட் போடுறதையும் பார்த்துக்கோங்க. எண்டு நாட்டில் டவுட் இருந்ததுன்னா இப்போ எண்டு நாட் போடவும் பார்த்துக்கோங்க. எண்டு நாட்லேயே நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடாகவும் சொல்லி தந்துருந்தேன். உங்களுக்கு அப்படி போட அந்த நூலை எடுக்கிறதுக்கு முடியலை அப்படின்னா உங்களோட கையை வச்சே அந்த நூலை எடுத்து த்ரெட்டுக்கு நீடிலுக்கு கீழே நூலை விடுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படியும் நீங்கள் போட்டு ஸ்டார்டிங்கில் போட்டு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் நாட்டு போடும்போது நல்லா கீழே உள்ள நூலை இழுத்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நூல் விட்டுரும். இப்போ லீஃப் ஃபில்லிங் ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதில் என்ன ஷேப் போடணுங்கிறத பாருங்கள். நிறையாலாம் வேணாம், ஒரே ஒரு ஷேப் மட்டும் போட்டால் போதும். ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணி அதுக்கு கீழே ஒரு 4 லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த எல்லாத்துக்குமே வந்து லீஃபுக்குன்னு இல்லை, மேலே உள்ள ஃப்ளவருக்குமே நீங்கள் வந்து இந்த ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங்கை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஃப்ளவரோட லீஃப் வரைகிறதுக்காக அதோட தண்டு மாதிரி காம்பு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பக்கமும் 2 லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஃப்ளவர் எப்படினாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரா பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் இமேஜாகவும் எடுத்து நிறைய இமேஜஸ்லாம் லீஃபோடு கொடுத்துருக்கோம். அப்படி ஒரு இமேஜ் எடுத்தோ நீங்கள் அதில் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணி காப்பி பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டிச்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 இமேஜ் ட்ரா பண்ணியிருப்பீங்க. அந்த மெத்தட் படி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஷேப் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இந்த ஷேப்லேயே கீழே லீஃப் இருக்குது. மேலே உள்ள ஃப்ளவருமே லீஃப் மாடலில் தான் இருக்குது. அதுக்கும் நீங்கள் ஃப்ளை ஸ்டிச் லீஃப் இல்லைங்கே போடலாம். போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ.